அன்பென்றால் சாயி, அருள் என்றால் சாயி, எல்லாமுமே சாயிதான். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இந்த வாழ்க்கையில் எதுவுமே எதேச்சையாக நடந்து விடுவதே இல்லை. நடப்பது எதுவுமே திட்டமிடாமல் விபத்தாக நடந்து விடுவதே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு அற்புதம் ஒளிந்தே இருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். அதே நேரம் சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தத்தையும் கவலையையும் கொடுக்கும். இது எல்லோருடைய வாழ்விலும் சகஜமாக நடப்பதுதான். ஆனால் ஒரு சிலரே அதை எதற்காக நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள்வர். சில பேர் அதை புரிந்து கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். நீயும் அப்படித்தான். உன் வாழ்வில் என்ன நடந்தது, எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது என்பதை புரியாமல், அதற்குரிய நன்மை தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, உன் வாழ்வில் நன்மைதான் இது நாள் வரை நடந்துள்ளது. அனைத்திற்குமே ஒரு காரணம் இருப்பதைப் போல இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. திட்டமிட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒரு தந்தையாக உன்னை கண்டிக்கவே இப்பொழுது உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ செய்யும் ஒரு காரியம் எனக்கு வருத்தத்தை தான் அளிக்கிறது. எது நடந்தாலும் அது தீமையாகத்தான் நடக்கிறது. நம் வாழ்வில் எதுவுமே நடக்கவே இல்லை. நன்மை என்ற வார்த்தையே என் வாழ்வில் இல்லை என்று நீயே எதிர்மறையாக எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாய். இதை முதலில் மாற்றிக்கொள். எதிர்மறையாகவே நடந்தாலும் அதை நேர்மறையாக சிந்தனை செய்து பார். ஏதோ ஒரு காரியத்திற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்வில் நடந்திருக்கிறது. அதனால் தான் இவ்வளவு கஷ்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் இல்லாமல் எதுவும் நம்மை நெருங்கும்படி அப்பா விட்டுவிட மாட்டார். இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கூடிய விரைவில் நம் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்ற நேர்மறை சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்துப்பார். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்பாய். நான் உனக்கு தீர்க்கமாகவே கூறுகிறேன், இது நாள் வரை நன்மைதான் நடந்துள்ளது உன் வாழ்வில். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அதற்கான அர்த்தம் உனக்கு நன்றாகவே புரியும். நான் அப்படி நேர்மறையாகவே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் என் வாழ்வில் எதிர்மறை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே. நான் அப்படி என்னதான் பாவம் செய்தேன்? அவ்வளவு கர்மாவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்பது எனக்கு சரியாக விழுகிறது என் பிள்ளையே. நான் கூறுவது என்னவென்றால், என்னதான் உன் வாழ்வில் நடந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் உன் மனதை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நல்லது தீயது என்று நீ எப்படி பிரித்து பார்க்கிறாய்? உன்னை சுற்றி அத்தனை நிகழ்வுகள் நடக்கிறது. இது நமக்கான நன்மை, இது நமக்கான தீமை, நம் வாழ்விற்கு தேவை இல்லாதது என்பதை நீயே எப்படி முடிவு செய்ய முடியும்? நீயே தவறாக அனைத்தையும் முடிவு செய்துவிட்டு என் வாழ்வில் நன்மை மட்டும் நடக்கவே இல்லை, தீமை மட்டுமே எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறதே என்று அனைத்தையும் நீயே தவறாக முடிவு செய்து கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? நீ என்னிடம் ஒன்று வந்து கேட்கிறாய், அது உடனே உனக்கு நடந்துவிட்டால், கேட்டபடியே நடந்துவிட்டால், என்னிடம் நீ பிரார்த்தனை வைத்த உடனேயே அது உனக்கு நிகழ்ந்துவிட்டால் என் வாழ்வில் நன்மை நடந்துவிட்டது, சாயப்பா எனக்கு நல்லதை நிகழ்த்தி விட்டாய் என்று சந்தோஷப்படுகிறாய். அதுவே நீ கேட்டது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்துவது உனக்கு கிடைக்கவில்லை என்றாலோ, தாமதமாகிக் கொண்டிருந்தாலோ என் வாழ்வில் நல்லது எதுவுமே நடக்கவில்லை, தீமை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. சாயப்பா அமைதியாக இருக்கிறார். என் வாழ்வில் எந்த மாற்றங்களையும் அப்பா கொண்டு வரவே இல்லை என்று நீயே புரிந்து கொள்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே.
ஒரு தீ அதிகமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் அருகில் செல்லத்தான் வேண்டும் என்று ஒரு குழந்தை அடம் பிடித்தால் அந்த தாய் அடம் பிடிப்பதால் அந்த குழந்தை வருத்தப்படுமே என்று அந்த நெருப்பிடம் கொண்டு போய்விட்டு விடுவாளா? ஏனென்றால் அந்த குழந்தையின் தாய்க்கு தெரியும் அந்த தீ, அந்த ஜோதி ஆபத்தானது என்று. ஆனால் குழந்தைக்கு தெரியாது அது ஆபத்து நிறைந்தது என்று. எனவே நெருப்பிடம் செல்வதற்கு, அருகில் செல்வதற்கு தாய் அந்த குழந்தையை தடுத்து விடுகிறாள். ஆனால் அந்த குழந்தைக்கு அது மிக மன வருத்தமாக தெரிகிறது. அது போய்தான் ஆக வேண்டும் என்று அம்மாவிடம் வற்புறுத்தி மன்றாடுகிறது. விடுவதாகவே இல்லை அந்த குழந்தை. விடுவதாக இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தை அந்த நெருப்பிடம் சென்று கொண்டே இருக்கிறது. அது ஆபத்தானது, சுட்டுவிடும் என்று என்னதான் அந்த தாய் கூறினாலும் அழுது அடம் பிடித்து சென்றே தீர வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு புரிவதாகவும் இல்லை, புரிய வைக்கவும் வழியும் இல்லை. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த தாய் வேறு திசை பக்கமாக செல்கிறார். அந்த குழந்தையின் மனதை மாற்ற தன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் குழந்தை மனமாற்றம் அடைவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த தாய் ஏற்படுத்தி பார்க்கிறார். அதுதான் தாயின் குணம். குழந்தை அடம் பிடிக்கிறது, அழுகையாக இருக்கிறது, மனவேதனைப்படுகிறது என்று அந்த குழந்தை நினைப்பதை செய்து விடுவாளா ஒரு தாய்? ஆனால் அந்த குழந்தையை பொறுத்தவரை அது ஒரு சோகமான நிகழ்வு. தான் கேட்டது, தான் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்ற வருத்தம் அந்த குழந்தையின் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் ஆசைப்படுவதை, ஆசைப்பட்டதை நம் தாய் நமக்கு கொடுக்கவில்லை என்பது அந்த குழந்தையின் மனதில் வருத்தமாக ஒரு சுவடாக பதிந்து வைத்திருக்கும். ஆனால் உண்மை என்னவென்று எல்லோருக்குமே நன்றாகவே புரியும். ஒரு ஆபத்தை தான் அந்த தாய் தன்னுடைய குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கிறார், தவித்து வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார். இதை 1000 முறை அந்த குழந்தைக்கு எடுத்து சொன்னாலும் கூட அந்த குழந்தைக்கு புரியவும் மாட்டாது, புரியவும் புரியாது. மன வருத்தம் அந்த குழந்தைக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல எது தனக்கு நன்மை, எது தனக்கு தீமை என்பதை அந்த குழந்தை நன்றாகவே புரிந்து கொள்ளும். இந்த காரணத்திற்காகத்தான் அந்த ஆபத்திலிருந்து நம் தாய் நம்மை காப்பாற்றியிருக்கிறார் என்ற உண்மையும் அந்த குழந்தைக்கு காலம் செல்ல செல்ல தீர்க்கமாகவே புரியும். என் அன்பு குழந்தையே, நீயும் அந்த நிலைமையில்தான் இருக்கிறாய். ஆபத்து என்று தெரிந்தும் அதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று என்னிடம் போராடுகிறாய், வருத்தப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். ஆனால் ஒரு தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் சாயப்பா உன்னை நோக்கி நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். காலம் செல்ல செல்ல, நாள் செல்ல செல்ல, நேரம் செல்ல செல்ல உனக்காகவே அது தீர்க்கமாக புரியும். அப்பொழுது ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே என்னை மன்னித்து விடுங்கள் என்று என்னிடம் வந்து நன்றியும் மன்னிப்பையும் கூறத்தான் போகிறாய். இப்பொழுது உன் மனம் வேண்டுமானால் வருத்தமடைவதே தவிர நாளை நீ சந்தோஷமாகவே இருப்பாய். இப்பொழுது உன் மனம் வருத்தப்படுகிறதே என்று நான் உனக்கு வேண்டியதை கொடுத்து விட்டால் பின்னாளில் நீதான் வருத்தப்படுவாய். உனக்கு என்ன வேண்டும், என்ன கொடுத்தால் நீ நல்ல விதமாக உன் வாழ்வு அமையும், நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் வாழ்க்கையில் எதிர்மறை மட்டுமே நடக்கிறது, தீமை மட்டுமே நடக்கிறது, எதுவுமே என் வாழ்வில் நிகழவே இல்லை என்று எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொள்ளாதே. இதை உடனே மாற்றிவிடு. நீ செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். அதனால்தான் நான் உன்னை கண்டிக்கவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? உன் அப்பாவின் வார்த்தை உனக்கு புரிகிறதா? அப்பாவின் வாக்கு சர்வ நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நடந்தே தீரும்.
நான் இருக்கும் பொழுது உனக்கு வேதனையோ கவலையோ வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு தனியாக அமர்ந்து இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இது உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகள். உன்னிடம் ஒரு ரகசிய செய்தியை சேர்க்கவே உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கு அது தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடிவு செய்து விட்டாயல்லவா? அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா, அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாகப் போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாகப் போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம்
கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள். நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். அது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதேபோல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம். இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை. இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிட்சமாக வாழப்போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை.
சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. இந்த அற்புதமான நாளில் நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நல்ல செய்தியோடு நல்ல தீர்வோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நம்பிக்கை உன் மனதில் தானாகவே வந்து குடிபுகும். மனதில் நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த நம்பிக்கையே உனக்கு காட்டும். எதிர்பார்க்கும் விஷயம் எதுவுமே என் வாழ்வில் நடக்கவில்லையே, நிகழவில்லையே என்றுதானே உன்னுடைய வருத்தமும் பிரச்சனையும்? உன்னுடைய கனவும் நம்பிக்கையும் எப்பொழுது நிஜமாகும் என்ற ஆசையோடு இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயல்லவா? அதற்கெல்லாம் ஒன்றாக தீர்வு உன்னை தேடி வந்துவிட்டது. இதோ வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி இத்தனை நாட்களாக அலைந்து கொண்டிருந்தாயல்லவா? உன் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை இதோ உன்னிடம் சேர்க்கவே இந்த மகத்தான நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் உனக்கு வசமாக்கிக் கொள்ளலாம். வரும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் திறம்பட யோசித்து கொண்டே இரு. அதை செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவதற்கான பிரகாசமான வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை இது முடிந்தால் முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அந்த குரலை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி சிகரத்தை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உன் மனதில் எதற்கு? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் ஜெயித்து விடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு குரு ஒருவர் தன் சீடர்களுக்கு தன்னம்பிக்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் அந்த பாடத்தை தன் சீடர்களுக்கு புரியும்படியாக கதை சொன்னா எப்படி அந்த சீடர்களுக்கு புரியுமோ அப்படி கதையின் வாயிலாக அதை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. அந்த கதை என்னவென்றால், வேடன் ஒருவனுக்கு யானை என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் காட்டின் குழிகள் பலவற்றை வெட்டி அவற்றில் விழும் குட்டி யானைகளை பிடித்து இரும்பு சங்கிலியில் கட்டிவிட்டு அந்த யானைகளை பார்த்து ரசிப்பானாம், மகிழ்ந்து கொண்டிருப்பானாம். ஏனென்றால் அவனுக்கு யானை என்றால் ரொம்பவே பிடிக்குமாம். அந்த யானைகளோ அவனிடமிருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவர்கள் முயற்சி வெற்றியடையவே அடையாதான். இருப்பினும்
அவற்றால் முடியாத காரணத்தால் நாளடைவில் நம்பிக்கையையும் இழந்து விடுமாம் அந்த யானை. இப்படியே போராடி போராடி யானைகள் எல்லாம் நம்பிக்கையையும் இழந்துவிட்டு அப்படியே அந்த கயிற்றிலேயே இருந்து விடுமாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானைகள் பெரிதானவுடன் அந்த யானைகளை கயிற்றால் கட்டி விடுவானாம் அந்த மனிதன். அப்போது ஒரு நாள் வேட்டைக்கு ராஜா அந்த காட்டிற்கு தன் மகனோடு வந்தாராம். அப்போது பெரிய யானைகள் எல்லாம் கயிற்றில் கட்டியிருப்பதையும் குட்டி யானைகள் எல்லாம் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதையும் பார்த்து அந்த வேடனிடம், எதற்கு குட்டி யானைகளை எல்லாம் இரும்பு சங்கிலியால் இப்படி கட்டி வச்சிருக்க, பெரிய யானைகள் எல்லாம் கயித்தால கத்தி வச்சிருக்க, இதற்குரிய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அந்த ராஜா வேடனை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அந்த வேடன் என்ன சொன்னானா, மன்னா, பெரிய யானைகள் குட்டியாக இருக்கும் பொழுது இரும்பு சங்கிலியால் தான் கட்டப்பட்டிருப்போம், அப்படிதான் நான் அதை கட்டி விடுவேன். அப்போது குட்டியா இருக்கும் பொழுது அந்த யானை எப்படியாவது என்கிட்டேருந்து தப்பிச்சு போய் வெளியில போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட முயன்று கொண்டே இருக்கும். அதனால அதனுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நான் இரும்பு சங்கிலியால் கட்டியிருப்பேன். ஆனாலும் அதனால தப்பிக்க முடியாம இங்கேயே இருந்து பெரிய யானையா மாறின பிறகு அதை கயித்தாலேயே கட்டிடுவேன். ஏன்னா அப்போ அந்த யானையெல்லாம் நம்பிக்கையை இழந்திருக்கும். நம்ம பெரிதாயிட்டோம், வேறு இடத்திற்கு போய் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம அப்படியே இருந்துடும் அந்த யானை. அதனால் அதற்கு இரும்பு சங்கிலி தேவையில்லை, வெறும் கயிறு மட்டுமே போதும். அதனால்தான் குட்டி யானையெல்லாம் இரும்பு கயிற்றிலையும் இரும்பு சங்கிலியிலும் பெரிய யானையெல்லாம் கயிற்றால கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த யானைகளைப் போல அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை நம்ம நம்பிக்கையை எப்போவுமே இழக்காம இருக்கணும். நடுப்புற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் எங்கே போய் நம்ம சேரணும், என்ன இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நம்ம இலக்கு வச்சுருந்தோன்னா அதை அடையிற வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் நடந்தாலும் நம்ம நம்பிக்கையை எப்பயுமே இழக்காமல் இருக்கணும். ஏற்கனவே அந்த இலக்கை அடைவதற்காக நம்ம மேற்கொள்ளும் முயற்சியை விட மிக அதிகமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் அப்படின்னு அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லி முடிச்சாராம். நம்மளும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை திறம்பட மிக அதிகமாக முயற்சியோடு அதை செய்துக்கிட்டே இருந்தோன்னா இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் நினைக்கும் இலக்கை அடையலாம், அடைந்தே தீரலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளும் அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம் வாழ்வில் நடக்கும், நிகழும். இது உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனக்கென்ன குறை?
உனக்கு எல்லாமே நன்றாகவே அமைந்திருக்கிறது. உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே போய்க் கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன வேண்டும்? நீதான் மிக மிக நன்றாக இருக்கிறாயே என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கூறும் பொழுது அதையும் கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல எப்படி உன்னால் நடிக்க முடிகிறது? உன் மனதிற்குள் என்ன ஓட்டம் ஓடுகிறது? உன் மன குமுறல்தான் என்ன? உன் கண்ணீரின் வடிவம் என்ன? அதன் நிறம் என்ன என்பது அனைத்தையும் நான் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் எது நடந்தாலும் வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதற்குமே அஞ்ச மாட்டாய். கண்ணீரை மறந்தும் கூட வெளியே வரவிடமாட்டாய். ஆனால் இப்பொழுது உன் மனவேதனையால் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டிருப்பதால் அந்த கண்ணீரின் ஆழத்தையும் அந்த கண்ணீரின் அருமையையும் இப்பொழுது நீ உணர்ந்திருக்கிறாய்.